ஒரு நாள் 36 கொண்டு முருகருக்கு அந்த கந்த சஷ்டி கவசம் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் அதையும் மிஸ் பண்ண விரும்பல. முருகர்கிட்ட இருந்து ஒரு 2-3 தடவை அதையும் பாடிட்டு கிளம்புறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து சென்னையில ஒரு 36 தடவை வந்து கந்த சஷ்டி கவசத்தை சொன்ன மாதிரி இங்க திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரருக்கு பக்கத்திலேயே எங்களுக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் திருப்பி ஒரு 36 தடவையும் ஜபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு வர்றதே ரொம்ப யதார்த்தமா தான், திடீர்னு ஒரு இதுலதான் வந்திருக்கேன். இங்க வந்து உள்ள வந்தா ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போக போக எனர்ஜி கம்மியாகுன்ற மாதிரி பார்த்தானா மேம் சொன்ன மாதிரி போக போக எனர்ஜி ஏறிக்கிட்டே தான் போகுது எல்லாருக்குமே. அவன் கடைசியா முடிக்கும் போது ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா சூடாகி ஒரு அண்டாக்குள்ள போட்ட மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா பாதியிலே உண்மையாவே உடம்பு ஒரு மாதிரி சூடாதான் இருக்கு. அவங்களோட போல்டான பேச்சுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களோட ஸ்பீச்லாம் நான் கேட்டிருக்கேன். முருகர் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. நேச்சுரலா பழனியில பாக்குற மாதிரி ராஜ வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் திருவண்ணாமலையில நடக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க ராஜலட்சுமிக்கா. இந்த அற்புதமான க்ஷேத்திரம் திருவண்ணாமலை என்று சொன்னாலே முருகப்பெருமானுடைய க்ஷேத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய க்ஷேத்திரத்துல மிகவும் அற்புதமாக இந்த அருணகிரிநாதர் அவர்களுக்கு திருப்புகழானது உபதேசம் செய்யப்பட்ட அற்புதமான ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய வள்ளல் இருக்கக்கூடிய இடம். 36 வகையான பிரசாதம், 36 வகை பழ வகைங்க, அவ்வளோ பூக்கள், அவ்வளோ மலர் அலங்காரம், அவ்வளோ பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ வைப்ரேட்டா இருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த 36 முறை பாராயணம் செய்யறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம எதுவுமே முருகர்கிட்ட கேட்க தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பிளஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இங்க வந்து எல்லாருக்குமே கிடைச்சது. அதாவது இதனால என்ன அப்படிங்கறது நினைக்கலாம். ஆனா தெய்வத்தோட காரியம் செய்யறதுல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து யாரும் செய்யறது கிடையாது. இறை அருள் நமக்கு எப்பவும் வேணுங்கிறது மட்டும்தான் உண்மை.